ஹே காய்ஸ், வெல்கம் இட்ஸ் ஹாப்பி vlog. இன்றைக்கி vlog ஸ்டார்ட் ஆனதே வந்து ரெசிபியில் தான். சிக்கனா மட்டனா, பிரியாணியா குழம்பான்னு. ரீசன் என்ன, இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டு வாங்க வீடியோட எண்டில் சொல்கிறேன். பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒயிட் சாப்பாடு வச்சு அதுக்கு ஒரு குழம்பு, அதுக்கு ஒரு கிரேவி, அதுக்கு ஒரு சைடுன்னு பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க. சரி, இதை சூஸ் பண்ணால் வேலை சீக்கிரம் முடியுமேங்கிற ஒரு ஆசையில் தான் இதை சூஸ் பண்ணேன். இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்லாம் அம்மா வீட்டிலேருந்தே கொண்டு வர சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு டிக்னு சமைக்கிறது மட்டும்தான். தாளிச்சு விட்டேன். ரெடியா? அப்பா ப்ரீஹீட் பண்ணி நம்ம மட்டனை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு பிரியாணி பண்ணால் குயிக்காக ஆயிருமேன்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு இன்னொரு வேலை. எங்கள் அப்பா தால்ச்சா. சரி கொடுங்க, அதையும் செய்யலான்ட்டு தால்ச்சாவும் செஞ்சாச்சு. தால்ச்சா செஞ்சுட்டு குக்கர் பிரியாணி செய்யலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஐயோ, குக்கரில் செஞ்சால் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், பத்தாது, நைட்டுக்கும் தேவைன்னு மறுபடியும் வேலையை எச்சு பண்ணுறதுக்கு தேக்ஸாவில் வைக்க சொல்லிட்டாங்க. சரின்னு ஒரு வழியாக தம் போட்டு பிரியாணி முடிச்சுட்டு பார்த்தோம். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியேன்னு பார்த்தா ஷஃபிக்கு மந்த் எண்டு. ஸோ நைட்டு தான் வருவேன். சண்டே மண்டேலாம் எங்கள் அப்பாவெல்லாம் கையில் பிடிக்க முடியாது, கடையில் பயங்கர ஒர்க் இருக்கும். அதனால் அவங்களும் நைட்டு போங்கப்பா, ஈவெண்ட்டை நைட்டே ஸ்டார்ட் பண்ணலான்னு. என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தா பாப்பாவுக்கு இனிப்பு சாப்பாடு விட்டுறது. 4 மாதம் 4 நாளில் ஸ்வீட் சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு ரிலேட்டிவ் சொன்னனால இதை வந்து சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக பெரியவளுக்கு கொஞ்சம் கிராண்டாக செஞ்சோம், இவளுக்கு வீட்டோடு முடிச்சிட்டோம். ரீசன் என்னென்னா, ரிலேட்டிவ்லாம் கூப்பிட்டா அவங்கள ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுக்கு இப்போ டைம் செட் ஆகாது. ஸோ ஓகே, இது இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு நைட்டு அவங்கள வச்சு என்ன பண்ணுறது பாவம். அதனால் நாங்கள் இதோட முடிச்சிட்டோம். சரி, அடுத்தடுத்து வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அம்மா ஊட்டினாங்க, அப்புறம் நான் ஊட்டினேன், அப்புறம் எங்கள் அப்பா ஊட்டினாரு, அப்புறம் ஷஃபி, என் தங்கச்சி அப்படின்னு 1 by 1 ஊட்டினோம். இவங்க வச்சுருக்கிறது கையில் வந்து கோல்டு காயினில் சாப்பாடு எடுத்து ஊட்டினாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் பண்ண எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு. ரிலேட்டிவ் சொன்னது வந்து வெறும் சாப்பாடு மட்டும் ஊட்டுங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவளுக்கு செஞ்சோம் பெரியவளுக்கு. ஸோ இதுலேயே பண்ணியாச்சு. இந்த காயின் வந்து ஸ்பான்சர் தங்கச்சி. அவள் கொடுத்தா ஊட்டிட்டு திரும்ப காயினை கழுவி அவகிட்டே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஷஃபியோட அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் ஊட்டுவார், தங்கச்சியோட வீட்டுக்காரர் ஊட்டுவார். அவருக்கும் குட்டிக்கும் பயங்கர பாண்டிங்க. ஏன்னா அவள் ஃபஸ்ட்டு பிறந்ததும் அவர் தான் வாங்கினார், பாங் சொல்லி அவர் தான் பேர் வச்சார். அதனால் பயங்கர பாண்டிங்க. அடுத்து அவங்க அக்காவை ஊட்ட சொன்னான், ஜஃபீனா. 2 பேரும் சேமாக கவுன் போடுங்கடின்னா அவள் ஒரு பயங்கர குடைச்சல் அப்பா. சரின்னு அவள் ஊட்ட சொன்னால் அவள் ஒரு சிமெண்ட் போட்டு மூஞ்சில் தேய்ச்சி விட்டு போயிட்டான். அப்புறம் நான் ஊட்டினேன். குட்டிக்கு கூழ் குடிச்சு பால் குடிச்சு இனிப்பு சாப்பாடு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி நொட்டை போட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான். நீ போதும் அளவாக மட்டும் சாப்பிடு, நைட் டின்னர் இதுலேயே முடிச்சிடாதன்னு வாங்கிட்டோம். அங்கேருந்து எங்கள் அம்மா, புள்ளைய ஏண்டி போட்டு இப்படி வச்சுருக்கிறீங்க, தொங்குதுடி புள்ளன்னு கத்திகிட்டே இருந்தாங்க. அம்மா இவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியலம்மா, வேணாம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னனால, நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, நான் எப்படி இப்போ வர்றது அப்படின்னு கொஞ்சம் நேரம் அம்மா கத்திட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப பொருத்தி முட்டி போய் குடு புள்ளைய அப்படின்னு வாங்கிட்டாங்க.